இந்த ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் ஜூலை கடன் அடையுமா கொஞ்சம் போனேன். இந்த மாதம் மாற்றங்கள் எப்படி வரப்போகுது பார்க்க போகிறீங்க. அது மாதிரி மாற்றங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் வருமா எனக்கு தெரியாது. இப்படிலாம் கூட உண்டான்னு சொல்கிறவங்களுக்கு ஆச்சரியமான முறையில் அந்த ரசனைகளோடு நீங்கள் வாழ்க்கையில் அந்த திருமண பாக்கியங்கள்லாம் சொல்கிறீங்களா. வேலை பாக்கியம் சொல்லிட்டேன். ஒன்று வேலை நீங்கள் கொடுக்கணும், இல்லை வேலை அவன் கொடுக்கணும். இது மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா. வேலைக்கு கொடுத்தாச்சு. திருமண பாக்கியம் பார்க்குறீங்கன்னா திருமண பாக்கியத்தை வரும்போது சம்பந்தியே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்ட்டு ரெக்கார்டு பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா. இந்த பணத்தினுடைய பார்க்கும்போது செல்வம் வரும்போது செல்வம் இருக்கும். இதனால் என்ன பண்ணாலும் செல்வம் தான். அவங்களுக்கு செல்வம் இல்லை, செல்வம். இது இப்போ மாறி போச்சு. செல்வம் சொல்கிறது மறுபடியும் சேர்ந்து வந்து எப்படியோ உங்கள் சம்பந்தியோ இல்லை தாத்தம் பாட்டியோ இல்லை கூட்டானோ யாராக இருந்தாலும் இல்லை நண்பரோ எப்படியோ அந்த பணம் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தொடர்பு மூலம் வரும். அது எப்படி வரும் கேட்குறீங்களா. அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆனி மாதம் பராபவ ஆனி மாதம் சொல்லக்கூடியது ஜூன் 15 ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம். பிரமாதமான ஒரு வளர்ச்சியை நாடு முன்னோக்கி போயின்னு இருக்கிறது. நாடும் போனால் நம்மளும் நல்ல மேலே வருவோம். இந்த மாதம் பார்த்தோன்னா ஒவ்வொரு வியாபாரி சுறுசுறுப்பாக இயங்குவான். பொருள்கள் நிறைய இருக்குது. எல்லாமே வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் தான் நிறைய நடக்கும். அதில் நடைத்தரர்கள் தான் அதிக சம்பாதிப்பாங்க. உங்கள் சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் சம்பாதிங்க. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு போயானோம். அங்கேருந்து ஒன்றும் வர முடியாது. மனுஷன் போனால் திருப்பி அங்கேருந்து வர்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது பொருள் எங்கே வருது. அதனால் எல்லாம் தேவையானது பொருள் வெளிநாட்டுக்கு சப்ளை ஆகும். அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால் எல்லாமே எல்லாம் கூட்டு நிறுவனமாக செயல்படுங்க. ஒரு குறையும் இல்லை. ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆப்பிரிக்காவில் ஏதோ புதுசாக வியாதி வந்திருக்கான். அது தொத்து வியாதி. அதில் இங்கே இப்போவே பிளான் பண்ணுறாங்க எப்படி பண்ணலான்னு. ஆனால் நம்ம அரசியல் வட்டாரம் ஃபுல்லாகவே இந்த மூக்கை நுழைக்காமல் இருக்கணும். நல்லது. நம்ம உருப்படணும்னா அதான் மெயின். குழந்தைகள் படிப்பில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சொந்தமாக வியாபாரம் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ அதில் கற்றுக் கொடுங்க. 4 காசு சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படி சம்பாதிக்கலாம் கற்றுக் கொடுங்க. ஒரு தன்னம்பிக்கை வரும். படிப்பு விஷயங்களில் பெரியவர்கள் கவனமாக இருக்கணும். அதே சுற்று வட்டார அமைப்பில் சமுதாயத்தில் பழகும்போது எச்சரிக்கையாக பழக வைக்கணும். தீய பழக்கங்களுக்கு ரொம்ப ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பெரியவங்க கவனிக்கணும். இறையாமை நிறைய இருக்குது. கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நிறைய நம்ம கொடுத்துருக்கான். நமக்கு நிறைய அந்த பகவான் ஈடுபடுறதுக்கு அந்த தேவதைகளோட ஈடுபடுறதுக்கு நிறைய சௌகரியங்கள்லாம் கொடுத்துருக்கான். ஒரு குறையும் இல்லை. இதோட என்ன வேடிக்கைன்னா இந்த கிரகநாதர்கள் இந்த மாதம் பார்த்தானே சுக்கிரனும் குருவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க கடகத்தில் ஒன்றா 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இது பாருங்கள் வேடிக்கை. ஒருத்தர் ராட்சசனுக்கு பண்ணுவார், ஒருத்தர் சாதுவாக நம்ம மாதிரி ஆக்களுக்கு பண்ணுவார். ராட்சசன் துணை போடுறது. அங்கே குரு தான் பலம். ராட்சசனால் சம்மந்தப்பட்ட சுக்கராச்சாரிய அவ்வளோ பலம் கிடையாது. ஆனால் குருவோட சேர்ந்துட்டு சுப்பாக சனீஸ்வரனை பார்க்குறாரு. மீனசனிக்கு ரொம்ப யோகம்தான். ஆனால் இந்த மாதம் சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறாரு. செவ்வாய் மேஷத்தில் இருக்க செவ்வாய் 4ஆம் பார்வையில் குருவும் கடவையும் பார்க்குறார். சக்கரன்னு பார்க்குறாரு. எவ்வளோ இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் ஒரு குறைச்சும் இல்லை. எல்லா வீட்டும் நல்லா இருக்குது. ஆனி மாதம்னாலே சூரியனும் புதனும் மிதுனத்தில் இருப்பாங்க. இந்த ராகு கேது ஆஸ் யூஷுவல் ஒரு வளையம் போட்டு ப்ராக்கெட் போட்டு ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்கார்ந்துருப்பாங்க. செவ்வாய் முதல்ல கிளம்புவார், ரிஷபத்துக்கு போவார். அப்புறம் சுக்கராச்சாரியர் சிம்மத்துக்கு போவார். பாதி மாதம் போயிடுது. சிம்மத்துக்கு போவார். சிம்மத்தில் கேதுவோடு இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரமாக மாத கடைசியில். இதுதான் பெரிய கிரக நிலவரம். இந்த நிலவரத்தில் எப்படி நமக்கு வாரதுங்கிறதா நல்ல மூமெண்ட். இது பிரச்சனை இல்லை. சனீஸ்வரன் வக்கரமாகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் சுறுசுறுப்பாக சாதுவாக இருந்தான்னா ஒரு காரியம் நடக்காது. ஆக்டிவேட் பண்ணணுன்னா எங்கே எப்படி குத்தணுமோ அப்படி குத்தினா தான் நடக்கும். அதுக்காக சனீஸ்வரன் வக்கரமானனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பு உண்டாகிறதுக்கு சனீஸ்வரன் எரிச்சல் உண்டாகுவான். எரிச்சல் உண்டாகி டைம் எலிமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பயன்படுத்த தெரியலைன்னா முட்டாள். அதுக்காக சனீஸ்வரன் ரொம்பவும் கோவப்பட்டு வக்கரமாயிட்டார். அவ்வளோதான் விஷயம். ஸோ ராகு பார்க்கலை. ராகு எப்போதுமே கும்பத்தில் உட்காந்துருக்காரு. அது நேரம் ஆகும் வரத்துக்கு. அதனால் இப்போதைக்கு இல்லை. அதனால் என்ன தான் இருந்தாலுமே கிரகநாதர்கள் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. கேது சூரியனையும் புதனையும் பார்த்தா கூட புதன் இருக்கனால வாயை மூடின்னு உட்காந்துட்டார். கவலை இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருக்குது. நல்லபடியாக
எல்லாருமே தன் தொழில் நினைப்பு செயல்பாடுகளில் அப்பப்போ நினைக்கிறத உடனே செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம், தைரியம், தெம்பு, அதுக்கு உண்டான திரவங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசினான ராஜகிரகம் அது. சந்திரன் நேரடியாக செய்யணும் அவசியம் இல்லை, அதே சூரியனும் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் கொடுக்கறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ராஜா ராணி மாதிரி. அதனால் ராஜகிரகங்களுக்கு மற்றவங்க செய்வாங்க, அதை இவர் அனுபவிப்பார். மற்றவங்க தொடர்புகளுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க மூலம் எல்லாமே வரும். அந்த ஒரு பாக்கியம்தான் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் உண்டு. மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கூட செயல்படும் போது தானாக அவருக்கு எல்லாமே வந்து சேரும்படி ஒரு அமைப்பை உண்டாக்கியிருப்பார். அதுதான் கடகம் சிம்மம். அவங்களுக்கு வேலை செய்கிற ஆளுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே நவகிரகங்களில், சனீஸ்வரன் மட்டும்தான் வேலை ஒழுங்காக செய்வான். செவ்வாய் வேலை செய்வது என்ன செய்வோ அதுதான் செய்வார். ப்ரொவோக் பண்ண தூண்டி விடுவார், என்கரேஜ் பண்ணுவார், என்ன வேணால் செய்வார், அவ்வளோதான். ரசனைகளை உண்டாக்குவார். ஆனால் வேலை செய்கிறது யாருன்னா சனீஸ்வரன் மட்டும்தான். அது இதில் எல்லாமே சனீஸ்வரன் கையில் தான் கொடுத்துருக்கு, ஒருத்தர் தான். அதனால தான் 2 பேருக்கு சூரிய சந்திரனுக்கு சனீஸ்வரன் மட்டும்தான் கடத்திரம். கடத்திரம்னா ஷேரிங் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, எடுத்து செய்கிறது. நான் என்ன செய்கிறேனோ அதை எடுத்து செய்யறதுக்கு ஆள், நான் அதை வாங்கி அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஒருத்தர் விற்பார், ஒருத்தர் வாங்குவார். பொருளை பண்ணுறது யார்? அவ்வளவும் சனீஸ்வரன் தான் எல்லாமே. நோயை உண்டாக்குவார், நோய்க்கு மருந்து இருப்பார். சாப்பாடு பொருள் உண்டாக்குவார், சாப்பாடு பொருள் அதன் மூலம் உனக்கு சாப்பாடு ஆகி அது மூலம் சாப்பாடாக அந்த பொருளே சாப்பாடு ஆகிடும். ஆடு மாடு செடி கொடி தாவரங்கள்லாம் சாப்பாடு ஆகுதில்ல, அதுவே சாப்பாடு பொருள் உண்டாக்குறது, அதுவே அதுக்கு இரையாகிடுறது. இது என்ன கொடுமை இல்லை? மனுஷன் மட்டும் அப்படி கிடையாது பாருங்க. மனுஷன் தான் அதனால் ஹையஸ்ட் பிறவி. ஏன்னா இதில் தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கார், அதில் தான் அனுபவிக்கலை. இதில் தான் ஏன்னா மனுஷனை மாதிரி ஒரு இது கிடையாது. எல்லா குணங்களும் கொண்டு செயல்படுவான் இல்லையா? ஆட்சேசனாக இருப்பான், நல்லவனாக கட்டவன் என்னவனாக இருப்பான். அவர் குடும்பம் என் குடும்பம் கற்று அதுக்கு போதிட்டு இருப்பான். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஞானஸ்வரூபமாக நம்மளை உண்டாக்கி நம்மளும் உட்காந்துட்டு அவர் கூட உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவரை போடுற பிச்சையை சாப்பிட்ருக்கோம், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம். அது சந்திரனுக்கு இந்த மதப்பு தன்மை நிறைய உண்டு. கடகத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் குரு பார்த்திங்கன்னா, குரு வாலண்டரி சர்வீஸ், சனீஸ்வரன் வாலண்டரி சர்வீஸ். புதன் அவன் தான் புத்தி. இந்த சாதாரண புத்தி இருந்தால் போகிறது. உலகத்தில் எப்படி வாழ்றது, கொள்வது, எப்படி நம்ம பழகிறது, எப்படி சாதுரியமாக செயல்படுறது, நம்ம பொசிஷன் ரெயில்ஸ் பண்ணிக்கிறதுன்னா பகைப்படாமல் தருது. நம்ம பகைப்படுறவனை எப்படி திருப்பி விட்டுட்டு அவன் வேறு ஒருத்தரோட மோத விடுறது, நம்ம ஆயுஷா சம்பாதிச்சு இந்த எல்லாம் டாக்டிக்ஸ் எல்லாம் புதன் தான் கொடுக்கணும், ஆயில்யம். அதனால் அந்த வீடு மொத்தம் அப்படியா. சூரியனுக்கும் அப்படி தான். கேதுவே விஷ்டர், மகம் பூரமுத்திரன் வரும்போது சுக்கராச்சாரர், கேது, சூரியன் அவரே. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோச்சாரத்தில் அமைப்பில் 27 லட்சம் தான் அந்த ஆர்டரை தான் வரும். அழகாக வச்சுருக்காரு, கவலைப்படவே. அது தகுந்த மாதிரி வச்சுருப்பார். கர்மங்கள் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும் தவிர திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே கர்மம் தான். ஏன்னா இவர் அனுபவிக்கிறார், தான் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்கார், ரேண்டமாக உண்டாக்கியிருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா கடகத்தினுடைய முக்கியமான சம்மந்தப்பட்டவர் செவ்வாய், இந்த குரு. ஏன்னா முதலீடு ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டார். முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. சந்திரன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறான் நம்மளை. சந்திரன் சரீரத்தை ஃபுல்லாகவே அவர் தான் பொறுப்பு. மனசு, அந்த மனசு வச்சு அது தலைவரே அவர் தான். பஞ்ச பூதங்களுக்கு எல்லாம் தலைவரே அவர் தான். அது செயல்பட தான் ஒர்க் பண்ணணும். நம்மளாம் கை கால ஆட்டம் கொள்ளணும்னா பண்ணாது, அது ஆட்டுற மாதிரி தான் இருக்கும். அது இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கேரி ஒர்க் பண்ணுவது, அதுதான். அதனால தான் நம்ம நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். இல்லைனா நம்மளும் எத்தோடனே பந்தாளவாக இருக்க முடியாது. ஏன் இல்லை, நம்மளை மாதிரி கெட்டிக்காரனை முட்டாளாக்கி நம்மளை அப்படியே பார்த்துட்ருக்கோம் மேலே.
திறமை, வாக்கு சாமர்த்தியம், திறமை எல்லாமே சந்திரன் தான். புத்தி, டைம் எலிமெண்ட்டு, அதெல்லாம் டைம் எலிமெண்ட்டு இவருக்கு செய்யறதுக்கு முடியலைன்னா மற்றவன் டைம் எலிமெண்ட் பாழாக்கிட்டு இவருக்கு வரும்போது அந்த நேரத்தை பயன்படுத்திப்பார். எப்படி இருக்கு பாருங்க, அதான் சந்திரன். அந்த சாமர்த்தியம் கடகத்துக்கு உண்டு. சனீஸ்வரனுடைய உதவி நல்லபடியாக இருந்ததுன்னா வெளியுலகத்தில் இன்னும் நன்னா இருக்கும் அவனுக்கு. ஆனால் சனீஸ்வரனை பகைச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப், அந்த என்னோட கீழ் லெவல் இருக்கும், அந்த பேரோட ரொம்ப அதிகமாக மூமெண்ட் வச்சுப்பாங்க. ஏன்னா காரியம் ஆகணும், இவர் கையை ஆட்டின்னு போயிட்டு பேரும்போது இவருக்கு வந்துடும். சாமர்த்தியம் வேலை வாங்கி செயல்படுத்தி பேரும்போது வந்துடும். பக்கு செட் அது இது பந்தா பண்ணிக்கலாம். அந்த அறிவுத்திறன் அந்த கடகத்துக்கு உண்டு. ஏன்னா அந்த அமைப்பு தான். இந்த ஆணி மாதத்தில் பார்த்தோன்னா அயன சயன போகத்தில் சூரியன் உட்காந்துருப்பார். 2ஆம் அதிகாரி குடும்பத்தில் அயன சயனத்தில் போய் உட்காந்தான்னா நன்னா திருப்தியாக போகிய நன்னா அனுபவிப்பார். பணம் சர்க்குலேஷன் நிறையா வரும். உட்காந்த இடத்துல அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சைலண்ட் பார்ட்னர் அப்படிலாம் இருப்பாங்க, தெரிஞ்சுங்களா? நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பார். அப்படியே அமைக்கு அவசிப்பார். சொத்து, பணம், பொருள், அந்தஸ்து, மற்றவங்களுக்கு உறவுகாரர்கள் அனுசூழனை ஒத்துழைக்கிறது, கொள்வது, செய்கிறது, இதெல்லாம் உண்டு. அந்த விசேஷங்களுக்கு தான் முதலாக அனுப்பார் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரேப்போர்ட்ரு, குடும்பத்தில் விசுவாசம் உள்ள ஒரு அமைப்பு செயல்படுவார். எந்த திட்டு கசதைப்பட்டாலும் தன் குடும்பத்துக்காகவும் சரி, சமுதாயத்துக்கு முக்கியமான சரி, இவர் செஞ்சு கொடுப்பார். அந்த அளவு ஆற்றல் கடகத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் கையில் காசு பணம் ஒன்று இருக்காது. அது ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்க செய்கிறாங்க, அவங்களுக்காக செய்கிறேன், கொடுத்து தான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் எப்படி குடும்பம் நன்னா நடக்கிறது, அதான் ஆச்சரியம். சனீஸ்வரர் ஒருத்தருடைய ஒர்க்கு குணம், சனி செவ்வாய் 2 பேர் சிறப்பாகவே செய்வாங்க. அதோட பெரிய இதுன்னா குரு, அந்த கடகத்தை சம்பந்தப்பட்ட குரு 6ஆம் அதிபதி. சந்திரனுடைய ஒரு வசியத்தினால கவர்ச்சி, அட்ராக்ஷன், அந்த பேசுறது, கொள்வது, செயல்படுறது, அந்த அறிவு நுணுக்கம், இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டுனால இயற்கையாக குரு ஆயப்படந்து ஆகாமல் அப்படியே தன்னை மறந்து அப்படியே எல்லாம் பண்ணுவார். அவர் தான் பாக்கியாதிபதியே, கவலையே இல்லை. அங்கே உட்கார்ந்துருக்க சனீஸ்வரர் கேட்க வேண்டாம் உங்களுக்கு. குரு கடகத்திலே உட்காந்து, ஜென்மத்திலே உட்காந்து, சுக்கராச்சாரியம் கூட உட்காந்துருக்காரு. சுக்கராச்சாரியர் லாபஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி. அவர் லாபஸ்தானாதிபதி பாருங்க, கேட்கவே வேண்டாம். வீட்டிலே எல்லாம் டோர் டெலிவரி தான் எல்லாமே. அவ்வளவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னு டபுள் ட்ரிபிள் மடங்கு தான் எல்லாமே. சைலண்ட் பார்ட்னர், சைலண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டர் இதெல்லாம் போது இவங்கெல்லாம் மற்றவங்க திறமையாக வேலை வாங்க வச்சுருவாங்க. சாமர்த்தியம் இவங்களுக்கு உண்டு. இவங்களும் செய்வாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, சாமர்த்தியம் வேலை செய்வாங்க உண்டு. அந்த புத்தி இவனை எப்போதுமே உண்டு. அது ஜென்ம நட்சத்திரம் சனீஸ்வரனாக இருக்கக்கூடாது. சந்திரன் நிற்கிற வீட்டுக்கு நட்சத்திரம் அந்த கர்மத்தினால அந்த அமைப்பில் பாதிக்கப்படுற நிறைய வருது. நட்சத்திரம் நிற்கும்போது செவ்வாய் நட்சத்திரம் இருந்தான்னா பெரிய லெவல் ஆகிடுவான். எடுத்த உடனே பெரிய போஸ்ட், அந்த பந்தா போஸ்ட்டு, அந்த வாய் சவடாலே செவ்வாய் சாமர்த்தியம் கொண்டு வந்துடுவான். அப்படிமா இப்படிமா அந்த சாமர்த்தியம் செவ்வாய் நின்றுனா வரும். அங்கே யாரும் வரப்போதில்லை. கடகத்தை ராசி நிற்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த குரு நட்சத்திரம் இருப்பார், சனி நட்சத்திரம் இருப்பார், அதே இது இருப்பார், புத நட்சத்திரம் இருப்பார். சனீஸ்வர நட்சத்திரம் இருந்தார்னா அது நம்ம சந்திரன் கொஞ்சம் தண்டு தான். செல்வச் செருக்கு பெருக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவுமே பட்டும் படாமல் அனுபவிப்பார். அவ்வளோதான், ஒட்டவே ஒட்டாது. உழைக்கிறவங்க எப்போதுமே ஆடம்பரத்துக்கு போக மாட்டான். ஆடம்பரமாக இருக்கிறவங்க உழைக்க வரமாட்டாங்க. இதுதான் ஆச்சரியமாக இருக்கும். காசு பணம் செலவழித்து தொட்டு சிக்கனமாக இருப்பார். அந்த மாதிரி புத்தியெல்லாம் கொடுப்பார். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் சந்திரனுக்கு. ஏன்னா சந்திரன் தான் தாய் எல்லாருக்குமே. அதனால் அமைப்பில் கடகத்தினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகங்கள்லாம் செயல்படும்.
இத்தனையோ யோகங்கள் இருக்குது, அத்தனை யோகங்கள்லாம் செயல்படுறதா தெரியல. ஆனால் ஸ்மூத் செயலிங் தான் எப்போதுமே. அப்படியே பிரச்சனை வந்தாலும் தலைக்கும் தலைப்பாயோட போயிருக்கணும் எதுவுமே. நான் அது எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் அந்த மாதம் என்னென்னா வருமுன் காக்க அப்படின் போது அந்த மாதிரி எல்லாமே கண்டு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லாம், கண்டு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணி பக்காவாக கொண்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணிவிடுவீங்க. இது எவ்வளோ இது குடும்பத்தில் அத்தனை பேர் அரவணைச்சின்னு போகிற அமைப்பு. தனித்தனியாக அந்த குடும்பம் அங்கெங்கேயோ ஏனோதானோ இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கூடிய பெரிய பாகம். நல்ல விஷயம் தொடர்ந்து வீடு நடந்துகிட்டே இருக்கும். அதில் எல்லாம் ஈடுபடுவீங்க. பணம் ரொட்டேஷன் எங்கேருந்தோ வரும் அது கவலைப்பட வேண்டாம். கடன் உபாதி இருக்காது, இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அது பெரிய விஷயம் காமிச்சிப்பீங்க நீங்கள். பரவாயில்ல, இத்தனை விஷயங்கள் இருக்குது. கடத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கவலையே இல்லை. தோஷம் போயிடுறது. அதனால் கடத்தர தோஷம் எல்லாம் அடியோடு போயிடுறது. ஏன்னா குருவனுடைய பாறை கிடைக்குதில்ல. அட்டகாச பாக்கியத்தை திருமணமாக வாலண்டியராக திருமணம் ஆகிடும். ஃபோர்ஸபிள் டு மேரி அப்படின்ற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டாயிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தையே இல்லாத பல வருஷத்துக்கு குழந்தை பாக்கியஸ்தர் வந்தே ஆகணும். இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பகைகளில் நண்பர்கள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் வெளித்தொட்டாரத்தில் உங்களை ஏற்றாமல் செயல்பட சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.